மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்திலே நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த இடத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோ உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல இந்த ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக ஒரு திசை தலைகளை தாழ்த்தி ஒரு முகப்படுத்தி ஒரு ஜெபத்தை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே, நீங்கள் எங்களை காண்கின்ற தேவன் என்று மக்கள் பேருமையா. இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே தொடும்படியாய் நான் அடியேன் ஜெபம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை தொடுவீர், ஆற்றுவீர், தேற்றுவீர். வியாதிகள், வேதனை, கஷ்டம், கண்ணீர் சகலத்திலும் துடைத்து ஆற்றி தேற்றும்படியால் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் என் அன்பு தெய்வமே, நீங்கள் தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய வசனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாய் உடைய பாதத்தில் வேண்டி துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அநேக புத்தகங்களை நாங்கள் காண்கின்றோம். அவை எல்லாவற்றுக்கும் ஒரு புத்தகத்துக்கு ஒரு பெயர் உண்டு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த புத்தகத்தை பரிசுத்த வேதாகமம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த வேதாகமத்திலே நம்முடைய ஒவ்வொருடைய உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் தேவையான சகல ஆலோசனைகளும் ஆறுதல்களும் வழிகாட்டிகளும் இருக்கின்றதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் அதுக்கு முன்னாக பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஹோலி பைபிள், பரிசுத்தம். இந்த வேதம் ஞானப்பால், அதாவது பால் களங்கமில்லாத ஞானப்பாலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படினாலே இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உதவி செய்ய வல்லதாக இருக்கிறது என்பதை முதல் ஒரு கணம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். ஆமென். ஆனாலும் அதை விட மேலாக இந்த வேளையிலும் இந்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து உங்களுக்கு அநேக காரியங்களை சுருக்கமாக நான் தொட்டு காட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார் என்று இந்த வேளையிலே நான் ஒரு வசனத்தை வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. இப்பொழுது அன்பை குறித்ததான ஒரு வசனத்தை வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாண்மை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுதோ கண்ணாடியிலே நிழமாட்டமாய் பார்க்கின்றோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுதோ நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கின்றபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கின்றது. இவைகளில் பெரியது அன்பே. இந்த நேரத்தில்
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றது. அன்பினால் மனுஷன் இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றது. ஆனால் அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. தாய் பிள்ளை அன்பு, கணவன் மனைவி அன்பு, சகோதர அன்பு, உற்றார் உறவினர் அன்பு, நண்பர்கள் அன்பு என்று அநேக அன்பு இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலக அன்புகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும் பிள்ளைகளே. ஆனால் நம்மை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாதது என்று வேதம் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். அவர் இந்த பூமிக்கு வந்ததே தன்னுடைய தியாக அன்பை வெளிப்படுத்தும்படியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததை தான் கிறிஸ்துமஸ் நாட்கள் என்று பிறப்பு நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை இழந்தபடியினால் இந்த பூமிக்கு இயேசு தாமே தன்மை ஒரு மனுஷ ரூபமாக ஏழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அங்கேதான் அந்த பூமியிலே வாழ்ந்து வளர்ந்து சிலுவையிலே தன்னுடைய தியாக அன்பை காட்டினார் என்று வசனம் சொல்கின்றது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவாய் உலகத்தில் உலக மனுஷர்கள் ஒருவருமே கெட்டு போவது நம்மை உண்டாக்கிய தெய்வத்துக்கு விருப்பமே இல்லை, பிரியமே இல்லை. அன்பான பிள்ளைகளே, அப்படினாலே இன்று நாங்கள் எங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே இருக்கின்றதான சூழ்நிலைகளிலே அன்பு தணிந்து போகிறதுனாலே எந்தெந்த சூழலில் கெட்டு போயிருக்கிறோமோ, நொந்து போயிருக்கிறோமோ, மனவேதனையினால் வியாதியினால் தாக்கப்பட்டிருக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை அண்டி நாங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணவும், அவருடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது எந்த கெட்டுப்போன நிலையிலும் அந்த அன்பு நம்மை ஆதரிக்கின்றது. பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் உங்களுடைய உள்ளங்களிலே எந்தெந்த சூழ்நிலைகளிலே இன்றைக்கு வெந்து போயிருக்கிறீர்களோ, நொந்து போயிருக்கிறீர்களோ, யாரும் என்னை விசாரிக்க அன்பு காட்ட யாரும் இல்லையே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு நீங்கள் இருக்கின்றீர்களோ, இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த இந்த நாளிலே வாஞ்சிக்கின்றார். அன்பான பிள்ளைகளே, இன்னும் நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். இந்த அன்பை குறித்ததான காரியத்தில் என்னென்று சொன்னால், அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். அதை விட மனுஷர் அன்பும் மாறி போய்விடும். ஆனால் மாறாத நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கின்றார். அதனால ஒரு வசனத்தை நான் வாசிக்க வாஞ்சிக்கின்றேன். இப்பொழுது நான் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கின்றோம். இந்த மாலைவெளியிலே இந்த வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்தேன். இந்த நேரத்திலே இந்த உலகத்திலே எத்தனையோ சூழ்நிலைகள் இன்று நம்மை வேதனைப்படுத்துகின்றது. அந்த வேதனைகளின் நிமித்தமாய் நமக்குள்ளே அநேக பயங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றது.
உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை என்னாகுமோ, என் எதிர்காலம் என்னாகுமோ, என் கணவர் எப்படியோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி ஆகுமோ, என் பண சூழ்நிலைகள் எப்படி ஆகுமோ, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் எப்படி ஆகுமோ, இந்த சூழ்நிலையிலே என் நண்பர்கள் என்னை இப்படி வைத்திருக்க என்ன ஆகுமோ என்று சொல்லி அநேக பயங்கள் இன்றைக்கு மனுஷனை வாட்டி வதைக்கின்றது. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கின்றோம், அன்பிலே பயம் இல்லை. அன்பு எப்பொழுதுகளை சமாதானத்தினாலும் ஆண்டவராய் இயேசுவின் கிருபையினாலும் நம்மை தாங்குகின்றது. அந்த உலக அன்பல்ல, நான் சொல்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பான பிள்ளைகளே, இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அன்பின் தாக்கங்கள் இருக்கின்றதா? அல்லது உங்களுடைய சொந்த சகோதரங்களால் நீங்க வேதனையோடு இருக்கின்றீர்களா? அல்லது உங்களுடைய கணவன் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாரா? அல்லது உங்களுடைய மனைவி உங்களை வேதனைப்படுத்தி இருக்கின்றாளா? அல்லது உங்களுடைய பெற்றோரால் நீங்கள் நொந்து போயிருக்கின்றீர்களா? இதை விட மேலாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நோக பண்ணி இருக்கின்றார்களா? அல்லது பிள்ளைகளை உங்கள் பெற்றோரால் நீங்கள் நொந்து போயிருக்கீர்களா? எப்பேற்பட்ட வயசுள்ள சூழ்நிலையில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு தன்னுடைய அன்பினால் சகலத்தையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கின்றார். எனவே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலையானாலும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை இருந்த இடத்திலே நோக்கி பார்த்து, இந்த அன்பு எவ்வளவு நல்லது, இயேசுவின் அன்பு எவ்வளவு நல்லது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து அவருக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவராய் இயேசு தாமே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் எந்த கஷ்டமா இருந்தாலும் இயேசுவின் அன்பு உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வல்லது என்பதை நான் இந்த நாளிலே விசுவாசத்தோடு உங்கள் முன்னிலையிலே இந்த வசனங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனாலே அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. அவருடைய அன்பு குறையாதது. அவருடைய அன்பு உண்மையாகவே நம்மை நேசிக்கின்றது. கல்வாரி சிலுவையிலே நமக்காக நாம் பட வேண்டிய எல்லா பாவங்களின் தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இயேசுதாமே தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த தியாக அன்பை அந்த சிலுவையிலே கிராஸ் என்று நீங்கள் சொல்வீர்கள், அந்த சிலுவையிலே அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அன்பான பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் உங்களுக்கு ஆண்டவராய் இயேசுதாமே உதவி செய்ய பக்கமாய் வந்திருக்கின்றார். இருக்கிற இடத்திலே ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த வழியில் உங்கள் எல்லாருக்கும் அடியே ஜெபிக்க வாஞ்சிக்கின்றேன். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் அன்பே உருவாகி இருக்கின்றார். அவர் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கரத்தை நீட்டி அன்பினால் அரவணைத்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்ற வல்லவராக இருக்கின்றார். அன்பிலே பயம் இல்லை என்று பார்த்தோம். அப்படினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை பாதுகாக்கும் என்ற நேரத்திலே உங்களுக்கு சொல்லி இந்த வேளையில் நான் ஒரு சிறிய ஜெபத்தோடு நான் முடிக்க வாஞ்சிக்கின்றேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி உங்களுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா சூழலையும் அவரிடத்தில் சொல்லுங்கள். அடியேன் ஜெபித்து உங்களை இயேசு ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா உங்களுடைய அன்பின் ஆவியை ஊற்றுவீர்களாக. வேதனையா, கவலையா, பண கஷ்டமா, அப்பா வியாதியா, சொல்லனா துயரமா, எப்பேற்பட்ட சூழலையானாலும் அப்பா அன்பினால் நிரப்பி இந்த வேளையிலும் ஒரு ஆறுதல் தர வல்லவராய் இருக்கின்றீர். அடியனுடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவாய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இந்த நாளிலும் ஜீவனோடு வைத்திருக்கிறீரையா. அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி இப்பொழுதும் இந்த பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், உம்மை நம்பி நோக்கி பார்க்கிறார்கள். உங்களுடைய அன்பினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. வியாதியிலே இப்பொழுதே சுகம் கொடுப்பீராக. வேதனையான சூழலில் ஆறுதல் தருவீராக. சமாதானத்தை தரும்படியாய் உங்களுடைய வல்ல கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் உமக்கு ஒருவருக்கே துதிகர மகிமை யாவையும் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் துதி உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுப்பாட பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இனிமாய் ஆண்டவர் இந்த வேளையை அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறேன்.
இனிமாய் நான் என்னோட சாட்சியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இயேசப்பாவை நான் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அவர் என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை உங்களோட மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பேர் மயூரினி. நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தேன். நான் ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஏசப்பா என்னோட வாழ்க்கையில் வந்த அப்புறம் உண்மையில என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ மாறுதலை நானே காணக்கூடியதாக இருக்குது. எனக்கு உண்மையில சந்தோஷம். நான் என்னுடைய ஆண்டவரை அறிந்து கொண்டதால் அவர் என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்துட்டு வாரார். உண்மையில நான் ஜெபிக்கும் பொழுது கூட நான் என்னோட பாவ சுபாவங்களை அவர்கிட்ட அறிக்கையிடும் பொழுது நான் உண்மையாகவே அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்னோட வாழ்க்கையில் உண்மையில எவ்வளவோ மாறுதல்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்காக என்னோட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனிமாய் ஆண்டவர் சுவிஸ் தேசத்தில் எனக்கு ஒரு சபையை தந்திருக்கிறார். இந்த சபைக்கு நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்பொழுது ஆண்டவர் என்னோட எவ்வளவோ வார்த்தைகளை என்னோட பகிர்ந்திருக்கிறார். என்னோட குறைகளை எல்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டி இன்னுமாய் அதை நிறைவாக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நான் என்னோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட கணவர் இந்த தேசத்துக்கு வந்தார். ஆனால் அவர் ஏஜென்சி மூலமாக தான் இந்த தேசத்துக்கு வந்தார். ஆனால் உண்மையில எனக்கு ஆண்டவர் எவ்வளவு அந்த இடத்துல அற்புதம் செய்தார். என்னென்னா இந்த தேசத்தில் என்னோட கணவரை 5 நாளைக்கு அப்புறம் இந்த தேசத்து அதிகாரிகள் இந்த நாட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வாருன்னு நான் ஆண்டவரை நோக்கி நம்பியிருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். அதே அந்த 5 நாளை விட்டு போக சொன்ன அதிகாரிகளே எங்களுக்கு அவங்களோட இருதயத்தில் இரக்கம் பெற ஆண்டவர் செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் என்னோட கணவருக்கு இந்த நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிரந்தரமான இந்த நாட்டு விசாவும் கொடுத்துருக்கிறார். அதுக்காக என்னோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படி எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதுக்காக என்னோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இனிமா என்னோட கணவர் கூட ஆண்டவரில் விசுவாசம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதம் செய்து கொண்டு வாரார். இப்போவும் என்னோட கணவர் இப்போ ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசித்துட்டு வாரார். அதுக்காக என்னோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையில ஜெபம் தான் என்னோட வாழ்க்கையில் இவ்வளவு ஆண்டவர் எங்களை உயர்த்தி கொண்டு வாரார். அதுக்காக என்னோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து இன்னுமாய் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்கள் ஆண்டவர் இன்னுமாய் என்னோட வாழ்க்கையில் செய்துட்டு வரார். எனக்கண்டு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கண்டு ஒரு அம்மா அப்பா, எனக்கண்டு ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். உண்மையில நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததை நினைச்சு சரியான சந்தோஷப்படுறேன். உண்மையில மனுஷன் இந்த உலகத்தில் எதையோ நினைச்சு பெருமைப்படுறான். ஆனால் நான் உண்மையாகவே பெருமைப்படுறது நான் என்னோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னோட வாழ்க்கையில் நான் உண்மையில அறிந்திருக்கிறேன். பாவியாகிய என்ன அவர் தேடி உண்மையில அவர் எனக்கு தன்னுடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையில நான் இன்றைக்கு நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரோட கிருபை தான். ஏன்னா இன்றைக்கோ நான் இந்த பூமியை விட்டு போயிருக்க வேண்டிய நான், ஆனால் இன்று வரைக்கும் ஆண்டவர் என்னை அவ்வளவு அற்புதமாய் வைத்து நடத்தி கொண்டு வரார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அவருக்கு தெரியும் தன்னோட பிள்ளைகளுக்கு எப்போ என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அது போல என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை. ஒவ்வொரு காரியமும் அவர் அதை ஏற்ற வேளையில் சரியாக செய்து கொண்டு வரார். அதுக்காக என்னோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சா அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த வல்லமை உள்ளவர். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது விசுவாசம். நாங்கள் விசுவாசிச்சா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை விசுவாசிங்க, அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த நேரத்தில் தந்ததுக்காக உங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரோட நாமம் ஒன்றே மகிமைப்படுவார்.